டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போற படம் 2026ல் ஒரு இங்கிலீஷ் டார்க் காமெடி கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளியான ஹவு டு மேக் ஏ கில்லிங். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹவு டு மேக் ஏ கில்லிங் அப்படின்னா கொலை செய்வது எப்படி அப்படின்னு ஒரு டைட்டில். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, படத்தோட கதாநாயகன் பேரு பிக்கெட் ரெட்ஃபெல்லோ. இவர் படம் தொடங்கும் போது ஹீரோ ஜெயிலில் இருக்காரு. முன்ன ஒரு 4 மணி நேரத்தில் இவருக்கு மரண தண்டனை. நாளையோட நம்ம உயிர் பிரிய போகுதான்னு வருத்தத்தோட இருக்காரு. அப்போ ஒரு சர்ச் ஃபாதர் அங்கே ஹீரோ கிட்ட பேசுறாரு. தம்பி, சின்ன பையனா இருக்க, வாழ வேண்டிய வயசுல இதெல்லாம் தேவையா உனக்கு அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. தம்பி சொல்லு, எதனால நீ கொலை பண்ணுன அப்படின்னு கேட்க ஹீரோ அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை சொல்றாரு. அந்த கதை என்னன்னா, நம்ம ஹீரோவோட அம்மா பேரு மேரி. இவங்க ஒரு ரெட்ஃபெல்லோ அப்படிங்கிற ஒரு பணக்கார குடும்பம். அவங்க வீடே ஒரு அரண்மனை போல ஒரு பேலஸ் மாதிரி இருக்கும். அவங்க சொத்துக்களை மில்லியன் பில்லியன்ல தான் கணக்கு பண்ண முடியும். அம்பானி, அதானி, டாட்டா மாதிரி ஒரு பெரிய பணக்கார குடும்பம். அந்த ரெட்ஃபெல்லோ குடும்பத்தோட வாரிசு தான் நம்ம ஹீரோவோட அம்மா. $28 மில்லியன் பணம் மட்டுமே வச்சிருக்காங்க. இந்த மேரியோட அப்பா அவ்வளோ பெரிய பணக்காரரு. அவரோட பொண்ணு எப்படி இருக்கணும், அவர் நினைச்ச மாதிரி இல்லை. இந்த மேரி ஒருத்தனை லவ் பண்ணி அதன் மூலமா வயிற்றுல ஒரு குழந்தையும் உருவாயிடுது. அந்த குழந்தை தான் நம்ம ஹீரோ. அந்த ரெட்ஃபெல்லோ குடும்பத்தை பொறுத்தவரை மேரியை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு அவங்க அப்பா. உலக பணக்காரர்கள் உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்காங்க, நீ என்னன்னா அட்ரஸே இல்லாத ஒருத்தனை லவ் பண்ணி குழந்தையும் சுமந்துக்கிட்டு நிக்கிற, பேசாம இந்த குழந்தைய கலைச்சிட்டுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது, இந்த குழந்தைய நான் பெற்றெடுப்பேன், காதலனை கரம் பிடிப்பேன்னு வீரவசனம் பேசுறான் மேரி. ஃபேமிலியில என்ன சொல்றாங்கன்னா, சந்தோஷமா தாராளமா பெற்றுக்க, குழந்தை பெற்றுக்க, அந்த காதலோட சேர்ந்து வாழ்ந்துக்க. ஆனா உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னு வெளியில சொல்லவே கூடாது. சொத்துல எந்த பங்கும் கேட்டு வந்துடாத. முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ. இதுக்கப்புறம் நீ என் வீட்டு காம்பவுண்டு கிட்ட கூட வந்துடாத. அப்புறம் உனக்கும் குழந்தைக்கும் அதுவே கடைசி நாளா இருக்கும்னு மிரட்டி விட்டுடுறாங்க. அந்த மேரிய குழந்தை தான் எனக்கு முக்கியம்னு வீட்டை விட்டு கிடைக்கிற வேலையெல்லாம் பார்க்குறா. தன் மகனை ஓரளவுக்கு வசதியா சிங்கிள் மதரா வளர்க்குறாங்க. சொத்துல எந்த பங்கும் கிடையாது. இப்போ மேரி வெறும் ஆளு தான். அந்த காதலனும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் சிங்கிளா கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு சிங்கிள் மதரா ஹீரோவை வளர்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போய் மரண படுக்கையில் கிடக்கிறான் மேரி. அப்போ தன் மகனை கூப்பிட்டு, இங்கே பாருடா, 5க்கும் 10க்கும் சிங்கி அடிக்கிற ஃபேமிலி கிடையாதுடா மகனே. நம்ம குடும்பம் ரெட்ஃபெல்லோ அப்படின்னு ஒரு பெரிய பணக்கார குடும்பம் நியூயார்க்கில். அந்த குடும்பத்தோட வாரிசு தான் நீ. அந்த உரிமையை விட்டுடாத. நியாயமாக எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்களை கேட்டு வாங்கி நீ ஒரு ராயல் வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உரிமையை நீ மீட்டெடுக்கணும்னு ஹீரோ கிட்ட சத்தியம் வாங்கிட்டு செத்து போயிடுறான் மேரி. இந்த மேரி சாகும்போதே நம்ம ஹீரோவுக்கு ஒரு 10 வயசு தான் இருக்கும். அந்த மேரியோட குடும்பத்துல தகவல் சொல்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிடுறானுங்க அவங்க. இப்போ 10-15 வருஷம் கழிச்சு ஹீரோவுக்கு ஒரு 25 வயசு ஆகுது. பெரிய ஆளாயிட்டாரு. பெரிய ஆளுன்னு சொன்னதும் ரெட்ஃபெல்லோ ஃபேமிலிக்கு போட்டியா வந்துட்டாருன்னு நினைக்காதீங்க. ஹீரோவோட அம்மா எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே மாதிரி கஷ்டம்தான் அது வரைக்கும். இந்த கோட் சூட்லாம் விற்கக்கூடிய ஒரு கடையில் ஒரு சேல்ஸ்மேனா சூப்பர்வைசர் மாதிரி வேலை பார்க்குறாரு. கிடைக்கிற சம்பளம் வாய்க்கும் வயிற்றுக்கும் பத்தலை. இவருக்கு ஒரு காதலியும் இருக்காங்க. அதுதான் அவருக்கு ஆறுதல். அவர் மனசுல நீர் ஊத்த நெருப்பா புகஞ்சிக்கிட்டே இருக்கு. ஹீரோ அவங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம், அது எப்படி அவனுக்கிட்ட போய் சொத்துல பங்கு கேட்டு வாங்குறது. நம்ம யாருன்னு அந்த குடும்பத்துக்கு தெரியாது, அந்த குடும்பத்துல யாரையும் நமக்கும் தெரியாது. நிரூபிக்கிறதுக்கு நம்ம அம்மா மேரியும் உயிரோட இல்லை. எப்படி நாம தான் மேரியோட மகன், அந்த குடும்பத்தோட வாரிசுன்னு சொல்லி சொத்தை வாங்குறது அப்படின்னு அந்த ரெட்ஃபெல்லோ ஃபேமிலியை விசாரிச்சு ஒரு வழியா கண்டுபிடிக்கிறாரு. ஹீரோவை பார்க்கறதுக்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க மேரியோட அப்பா.
வீட்டுக்குள்ளேயே முதல்ல போக முடியல. ஹீரோவால காம்பவுண்டு சுவரை கூட தொட முடியல. துரத்தி அடிக்கிறாங்க, நாயை துரத்தி அடிக்கிற மாதிரி. அந்த ரெட்வெல்லா ஃபேமிலியில் ஒரு 7 பேர் வாரிசாக இருக்காங்க. இந்த 7 பேரும் உயிரோடு இருக்கிற வரை நமக்கு சொத்துல எந்த பங்கும் கொடுக்க மாட்டாங்க. இவங்க செத்தாதான் நமக்கு வாரிசுங்கிற அங்கீகாரமும் சொத்துல பங்கும் கிடைக்கும். இவங்க எல்லோரையும் எப்போ சாவது, நம்ம எப்போ பங்கு வாங்கிறது, அப்புறம் இப்படி எப்போ காதலியை கரம் பிடிக்கிறதுன்னு இவனு எல்லாரையும் போட்டு தள்ளலான்னு ஹீரோ களத்தில் இறங்க இப்போ ஜெயிலில் மரண தண்டனை கைதியா இருக்காரு. அப்படின்னா ஹீரோ பண்ணின சம்பவம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. அந்த 7 பேரை கொலை பண்ணின கேஸுக்காக ஹீரோ ஜெயிலில் இல்லை. 7 பேரையும் ஒரு விபத்து மாதிரி, ஆக்சிடென்ட் மாதிரி செட் பண்ணிடுறாரு ஹீரோ. இவர் செய்யாத ஒரு கொலை கேஸில் தான் ஜெயிலில் மரண தண்டனை கைதியாக இருக்காரு. மரண தண்டனையிலிருந்து தப்பிச்சாரா இல்லையா? பில்லியன் கணக்கில் இருக்கக்கூடிய சொத்துக்களை அடைஞ்சாரா இல்லையா? ஹீரோ ஒன்றும் இல்லாதவன்னு கிண்டல் பண்ண காதலி அப்புறம் இவரை விட்டு விலகுனது ஏன் அப்படிங்கிறத ட்ரிஸ்டனோட கதை சொல்லியிருக்காரு இயக்குனர் ஜான் பேட்டன் ஃபோர்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டார்க் காமெடியா என்டர்டெயின்மெண்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் பரபரப்பின் உச்சம்தான். டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான சவுண்டான படம். டெக்னிக்கல் டீம் செமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தோட ஹீரோ கிளன் பவல் நிறைய படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு முன்னாடி ரன்னிங் மேன் ஒரு படம், சூப்பரான படம். அந்த ரன்னிங் மேன் படம் நம்ம டெல்டா 7 சேனலில் விமர்சனம் போட்டிருக்கோம். ரன்னிங் மேன் மாதிரி ஒரு பரபரப்பான கதை தான், செம்மையான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு கிளன் பவல். இந்த படத்தோட பலமே காஸ்ட் ஆஃப் மேக்கிங்கு, பர்ஃபார்மன்ஸ் தான். எல்லா கதாபாத்திரங்களும் எடுத்துக்கொண்ட கேரக்டரை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ரெட்வெல்லா ஃபேமிலியில் 7 வாரிசுகள் இருக்காங்க. அந்த 7 வாரிசுகளையும் போலீஸுக்கு தெரியாமல் கொலை பண்ணணும். கண்டுபிடிக்க முடியாமல் எப்படி கொலை பண்ணுறான் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மைய கதை. ஹவு டு மேக் எ கில்லிங், கொலை செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் படத்தோட தலைப்பு. 2021 எமிலி த கிரிமினல்னு ஒரு படம் பரபரப்பாக இருக்கும். அந்த படத்தை எடுத்த இயக்குனரோட அடுத்த படம் தான் ஹவு டு மேக் எ கில்லிங். ஜான் பேட்டன் ஃபோர்டு அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆபாச காட்சிகள், அடல் கண்டென்ட்லாம் லைட்டாக இருக்குது. டார்க் காமெடி ரிவெஞ்ச் கிரைம் த்ரில்லர் மூவி தான். பிரைம் வீடியோ HBO OTT தளத்தில் அவைலபிளாக இருக்கே. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.